சிவா அம்மா கிரியேஷன் சிவா வந்து அவரோட படத்துக்கு ராஜாவை புக் பண்ண போறாரு. புக் பண்ண போகும்போது கிரிக்கெட் விளையாடிட்டு உள்ள வர அப்படி நம்ம தம்பி 16 வயசு அவருக்கு. அப்போ தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மியூசிக்கெல்லாம் போடுற மாதிரி ஐடியா இல்லையா கேட்கும்போது வடிவேலு சொல்லுவா அப்படி இல்லை, ஒரு பேங்க் கட்டி கொடு நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி, ஏன் நீங்கள் ஒரு படம் சான்ஸ் கொடுங்க பண்ணுறேன் அப்படின்ட்டு உள்ள போயிட்டு அப்படியாமா. இவங்க பேசிட்டு இருக்க ராஜா சார் உள்ள வராரு. இவன் பயந்துட்டு உள்ள போயிட்டு அப்படி உடனே என்னங்கும் போது, இல்லை இந்த மாதிரி கேட்டேன் தம்பி இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குடியா அந்த சரின்ட்டான்ல சான்ஸ் கொடு அப்படின்ற. அப்படி என்னங்க நான் உங்களை பேசுனேன், நான் சொல்கிறேன் கொடு, அம்மா சிவா என்கிட்ட சொன்ன விஷயம் அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. அப்போ வந்து சிவா என்ன சொன்னார்னா, அதில் மைக்கில் முன்னாடி வந்து நின்னா மைக்கு ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நின்று மியூசிக் போட்டு எப்படி ராஜா சார் வந்து பண்ணுவாரோ அதே மாதிரியே மியூசிக்னு போய் உட்காந்துட்டு அந்த யங் ஏஜ்லேயே விளையாடுத்தனமெல்லாம் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 பாட்டு எல்லாம் போட்டு கடகடன்னு பண்ணி கொடுத்துட்டா அப்படியாமா.